ரணில் ராஜபக்ஷகளுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி. அமெரிக்காவில் செலவு செய்யும் சுற்றுலா பயணி பெசில் கம்பன்பில கடும் சீற்றம். யாழில் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் சேற்றுட்டம். இலங்கை விமானப்படையின் 73வது ஆண்டு நிறைவையொட்டி யாழ் முற்றவெளியில் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் விழா இடம்பெற உள்ளதாக இலங்கை விமானப்படையின் தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேற்குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கை விமானப்படை 73 வருட கால வரலாற்றை கடந்து வந்ததை இட்டு நான் பெருமை அடைகின்றேன். ரோயல் விமானப்படையாக ஆரம்பிக்கப்பட்ட எமது விமானப்படை ஆரம்ப உறுப்பினர்களாக 6 உத்தியோகத்தர்களையும் ஏனைய தரத்திலான 24 உத்தியோகத்தர்களையும் கொண்டதாக இருந்தது. தற்போது நமக்கு சுமார் 20 பிராந்திய கிளைகள் காணப்படுவதுடன் அதற்கு மேலாக சுமார் 73 தொழில்வாண்மை பிரிவுகளும் காணப்படுகின்றது. கல்வி மற்றும் சமூக சேவை வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து 73 ஆண்டு விழாவை கௌரவமான முறையில் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் கல்வி அமைச்சின் அங்கீகாரத்துடன் வடமாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 73 பாடசாலைகளில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி வேலை திட்டங்களும், வடக்கிற்கு என்னால் புத்தகம் என்ற வேலை திட்டத்தின் கீழ் 73,000 தமிழ் ஆங்கில மொழி புத்தகங்களும் 73,000 மரக்கன்றுகளும் நடப்பட உள்ளது. மேலும் வடமாகாணத்தில் தள புனரமைப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிலையில் பிரிவினைகளுடன் நாம் முன்னோக்கி பயணிக்க முடியாது. ஆகவே நாட்டின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு நாம் எங்களது சக்தியை பயன்படுத்துவதோடு நாட்டு மக்களிடையே இன ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நமது பங்களிப்பை வழங்குவதோடு சமூக அபிவிருத்தியையும் ஏற்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாசில் இலங்கையில் சம்பாதித்து அமெரிக்காவில் செலவு செய்யும் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் இந்த வகையான சுற்றுலா பயணிகளை நாங்கள் விரும்புவதில்லை என பாசிலை கடுமையாக விமர்சித்தார் உதய கம்பன்பில. சுற்றுலா பயணிகள் இலங்கை வருவதில் மகிழ்ச்சி. பாசில் ராஜபக்ஷ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் பொது தேர்தலை ஏற்பாடு செய்வதற்காகவா, அதை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன என ஊடகவியலாளர்கள் கம்பன்பிலவிடம் வினவினர். இதற்கு பதில் அளித்த அவர், அமெரிக்க நாடு அவர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். சுற்றுலா பயணிகள் வருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பணம் செலவழிக்கும் சுற்றுலா பயணிகளை நாங்கள் விரும்புகின்றோம். எவ்வாறாயினும் இலங்கையின் கம்பரகராவை சேர்ந்த சுற்றுலா பயணியொருவர் அமெரிக்காவில் பணம் செலவழிக்க விரும்புவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள தேர்தல் ராஜபக்ஷக்களின் இறுதி தேர்தலாக இருக்கலாம். இது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இறுதி தேர்தல் மட்டுமல்ல, சாவுமணியும் கூட. இவர்கள் மக்கள் மத்தியில் சென்று எதிர்காலத்தில் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். சமகால நிலைமை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாசில் ராஜபக்ஷவின் வருகை மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விடயமாகும். ஏனென்றால் நாட்டில் பாசில் ராஜபக்ஷ என்பவர் கடந்த காலங்களில் எமது நாட்டில் அமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறகலைய போராட்டத்தின் பின் ஓடுவதற்கு நாடு இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவரே பாசில் ராஜபக்ஷ. நாதியற்ற நபராக இருந்தவர் வேறு யாருமில்லை, இந்த பாசில் ராஜபக்ஷவே தான். அவரை வரவேற்பதற்காக இன்று அனைவரும் விமான நிலையம் சென்றுள்ளனர். விமானங்கள் இல்லாத அங்கும் இங்கும் ஓடி திரிந்த இந்த நபர்தான் அவர். தமது அரசாங்கம் தோல்வியுற்றதை அறிந்து நாட்டை விட்டு ஓடியவர் இந்த பாசில் ராஜபக்ஷ. இவர்கள் வருகையால் எமது நாட்டுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. எமது நாட்டினை நாசமாக்கியவர்கள். இதைத்தான் நான் கூறவில்லை, இந்த நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் வேறு யாருமில்லை, இந்த ராஜபக்ஷ குடும்பமே. பாசில், மஹிந்த, கோட்டாபய ராஜபக்ஷ போன்றவர்கள் என நீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதார கொலையாளிகள் வேறு யாருமில்லை, இந்த குடும்பமே. இவர் கடந்த காலங்களில் விளையாடிய விளையாட்டை இனியும் விளையாட முடியாது. இது பாசில் ராஜபக்ஷ அவர்களின் கடைசி தேர்தலாக இருக்கலாம். எமது நாட்டை நாசமாக்கியவர்கள், எமது நாட்டை கடன் பொறிக்குள் தள்ளியவர்கள், நாட்டில் இனவாதத்தை தூண்டியவர்கள். 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது எல்லாவிதமான இனவாதத்தையும் தூண்டி முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இனவாதம், பல்வேறு வகையான சித்து விளையாட்டுகளை விளையாடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள். இவர்களுக்கு மக்கள் இனிவரும் தேர்தலில் நல்ல பாடம் புகட்டுவார்கள். இவர்கள் அரசியலில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனை தேசிய மக்கள் சக்தி செய்யும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
பெறுமதி சேர் வரியை ஏய்த்த குற்றச்சாட்டின் பேரில் ப்ளூ மவுண்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் 2 பணிப்பாளர்களை நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளகசிங்க இன்று உத்தரவிட்டுள்ளார். 300 மில்லியனுக்கும் அதிகமான வட் வரியை செலுத்தாததற்காக உள்நாட்டு இறைவரி ஆணையாளரால் தொடுக்கப்பட்ட வழக்கை பரிசீலித்த பின்னர் குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறைக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளான ஹிரண்ய சயோமி மற்றும் கௌசல்யா விமலசேன ஆகியோருக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு படகில் கடத்த முயன்ற ரூபாய் 108 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடல் வழியாக படகு மூலம் இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தி செல்வதாக சென்னை மண்டல மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் இந்திய கடலோர காவல் படையினருடன் இணைந்து ரோந்து கப்பலில் தனுஷ்கோடி கப்பல் பகுதிக்கு நேற்று முன்தினம் விரைந்தனர். அப்போது தனுஷ்கோடி அருகே நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த நாட்டு படகை சந்தேகத்தின் பேரில் பிடித்து சோதனை செய்தனர். இதில் அந்த படகில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் மற்றும் படகை பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல் படையினர் படகில் இருந்த 3 பேரையும் கைது செய்தனர். பின்னர் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படை நிலையத்திற்கு அவர்கள் 3 பேரையும் அழைத்து வந்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. இதில் கைதானவர்களில் ஒருவர் பாம்பன் அக்கால் மடத்தை சேர்ந்த ரெபின்ஸ்டன் வயது 32 என்பதும் மற்ற 2 பேரும் தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்தவர்களா அல்லது வேறு ஊரை சேர்ந்தவர்களா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உக்ரைனில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக ரஷ்ய உயர்மட்ட தளபதிகளுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் செர்ஜி கோபிலாஸ் மற்றும் கடற்படை அட்மிரல் விக்டர் சோகோவாலோவ் ஆகிய தளபதிகளே ஐசிசியால் பெயரிடப்பட்ட இருவராவர். உக்ரைன் போர் தொடர்பான ரஷ்ய அதிகாரிகளுக்கான 2வது சுற்று பிடியாணை இதுவாகும். முதலாவது அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் அவரது குழந்தைகள் உரிமை தூதுவர் ஆகியோராவார். ரஷ்யா ஐசிசியை அங்கீகரிக்கவில்லை. இதனால் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள அவர்கள் நாடு கடத்தப்பட வாய்ப்பில்லை. 2 பேரும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தும் போர்க்குற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்களின் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று நீதிமன்றம் கூறியது. கோபிலாஸ் 58 குற்றச்சாட்டப்பட்ட நேரத்தில் ரஷ்ய விமானப்படையின் நீண்ட தூர விமான போக்குவரத்து தளபதியாக இருந்தார். 61 வயதான சோகோலோவ் ரஷ்ய கடற்படையில் அட்மிரல் ஆவார். அவர் குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய காலத்தில் கருங்கடல் கடற்படைக்கு கட்டளையிட்டார் என்று ஐசிசி தெரிவித்துள்ளது.